பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் உடல்நிலை குறித்து தவறான தகவல்கள் பரவி வந்த நிலையில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசுக்கு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவுதான் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. உண்மையில் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த காணொளியில். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரான இம்ரான் கான் மீது ஊழல் உட்பட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதில் சில வழக்கில் தண்டனை பெற்று 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அடியாலா தனிமை சிறையில் உள்ளார். இதற்கிடையில் அவர் மரணமடைந்து விட்டார் என்ற வதந்திகள் பரவி உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தின. இதனை பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மறுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர் உயிருடன் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. தற்போது இம்ரான் கான் உடல்நிலை குறித்த செய்திகள் மீண்டும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இதையடுத்து அவருடைய குடும்பத்தினரும் கட்சியினரும் அவரை நேரில் பார்க்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில்தான் நீண்ட கால தனிமை சிறைவாசம் இம்ரான் கானின் உடல் நலனை கடுமையாக பாதித்துள்ளதாக கூறி அவரை மருத்துவமனைக்கு மாற்ற கோரி அவரது தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இம்ரான் கானை உடனடியாக, அதாவது அடுத்த 48 மணி நேரத்திற்குள் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிபா சர்வதேச மருத்துவமனைக்கு மாற்றுமாறு பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி ஷாஹித் வாஹித் தலைமையிலான நீதிபதிகள் நயீம் அக்தர் ஆப்கான் மற்றும் இஷ்டியாக் இப்ராஹிம் அடங்கிய 3 உறுப்பினர்கள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இம்ரான் கானின் தனிப்பட்ட மருத்துவர் மற்றும் அவரது சகோதரி உஸ்மா கான் ஆகியோரை உள்ளடக்கிய சிறப்பு மருத்துவ குழு அமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தவிர பல மாதங்களாக அவருடைய குடும்பத்தினர் மற்றும் வழக்கறிஞர்கள் அவரை சந்திக்க விதிக்கப்பட்டிருந்த கடும் கட்டுப்பாடுகளை தளர்த்தி வாரம் ஒரு முறை குடும்பத்தினர் சந்திப்பதை உறுதி செய்ய அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இம்ரான் கானின் மருத்துவ அறிக்கைகளை ஊடகங்களில் வெளியிடுவதோ அல்லது அதை அரசியல் மயமாக்குவதோ கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இம்ரான் கானை உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்ற அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நிம்மதியை அளித்துள்ளது.